மலையாள படங்கள் மீது தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு எப்பொழுதுமே அதிக ஈர்ப்பு உண்டு. மஞ்சுமல் பாய்ஸ் மற்றும் பிரேமலு படங்கள் வந்த பிறகும் இன்னமும் மலையாள படங்கள் பார்ப்பதற்கு தமிழ் ரசிகர்களிடம் அதிக ஆர்வமும் எழுந்து வந்துட்டு இருக்கு. நல்ல ஃபீல் குட் மலையாள படங்கள் பார்க்க வேண்டும் என்பவர்கள் இந்த 6 படத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணாம பார்த்து விட வேணுங்க. அதுல ஒண்ணுதான் புருஷ பிரேதம். 2 மணி நேரம் முழுக்க வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும் காமெடி, கடைசி அரை மணி நேரம் சீட்டின் நிலையில் உட்கார வைக்கும் அளவுக்கு த்ரில்லர். இப்படி ஒரு படத்தை யார் தான் விரும்ப மாட்டாங்க. காமெடி பீஸாக இருப்பவர் போலீஸ்காரர் ஒருவர், எல்லாம் தெரிஞ்சும் போலீஸ் ஒருவர் பில்டப் கொடுத்து கொண்டிருப்பாரு. அதனை பிணங்களை 7 நாட்களுக்கு பிறகு யாரும் உரிமை கேளாதவர்கள் காவல்துறை தரப்பிலிருந்து அந்த பிணங்களை எரிக்கப்பட்டுவிடும். அந்த எரித்த ஒரு பிணத்தின் மனைவி என்று திடீரென ஒரு பெண் உரிமை கொண்டாட வருவார். அவர் அந்த இறந்தவரின் மனைவி இல்லை என்பதை அந்த போலீஸ்காரர் எப்படி கண்டுபிடிப்பார் என்பது தான் இந்த படத்தின் கதையாகும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பூத்த காலம். இந்த படத்தில் வரும் 5-6 கேரக்டர்கள் தான் மொத்தமே 1.25 மணி நேரமும் பொறுமையும் அதே நேரத்தில் திகில் படத்தை பார்க்க வேண்டும் என ஆர்வம் இருப்பவர்கள் இந்த படம் ஒரு சிறந்த சாய்ஸா இருக்கும். ஆஷா என்னும் கேரக்டரில் ரேவதி அவருக்கு பக்கவாதத்தில் படுத்திருக்கும் ஒரு தாய் மற்றும் படித்த வேலையில்லாத மகன். திடீரென ஆஷாவின் அம்மா இறந்த பிறகு வீட்டில் நடக்கும் அமானுஷ்ய நிகழ்வுகள் தான் இந்த படத்தின் கதை. அடுத்து பாத்தீங்கன்னா திங்களஞ்ச நிச்சயம். கேரள மாநிலத்தின் மலபார் பகுதியில் உள்ள ஒரு எளிமையான வீட்டில் நடப்பதை கண்முன் காட்டுவது தான் இந்த படம். மூத்த மகள் வீட்டை எதிர்த்து ஓடி போய் திருமணம் செய்து கொள்கிறாள். அதனால் அந்த குடும்ப தலைவன் மூத்த பெண் ஓடிய அவமானத்தை துடைக்க 2வது பெண்ணிற்கு ஒரு NRI மாப்பிள்ளையை தேர்வு செய்து நிச்சயதார்த்தம் நடந்த ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறார். திங்கட்கிழமை நிச்சயதார்த்தம் நடக்க இருக்கும் வேளையில் வார இறுதி நாளில் அந்த பெண் வீட்டை விட்டு வெளியேற முடிவு செய்வது, அதை சுற்றி நடக்கும் யதார்த்தமான கதைக்களம் தான் இந்த படத்தின் கதை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுருளி. அறிவியல் மற்றும் திகில் 2 கலந்து படத்தை பார்க்க வேண்டும் என்றால் அதற்கு சுருளி சிறந்த சாய்ஸ். தப்பியோட குற்றவாளியை கண்டுபிடிக்க 2 போலீஸ்காரர்கள் சுருளி என்னும் கிராமத்திற்கு வருவார்கள். அந்த கிராமத்தில் நடக்கும் அமானுஷ்ய மற்றும் அங்கு வரும் ஏலியன்கள் போன்றவற்றை அவர்கள் உணர்வார்கள். அதன் பின்னர் என்ன ஆனது என்பது தான் இந்த படத்தின் கதையாகும். அடுத்து பாத்தீங்கன்னா 1001 நுணுக்கங்கள். திருமண உறவு மற்றும் அதற்குள் இருக்கும் சிக்கல்களை ஒரு எளிமையான விளையாட்டு மூலம் சொல்ல முடியும் என நிரூபித்த படம் தான் இது. நண்பர் ஒருவரின் திருமண நாளை கொண்டாட ஒட்டுமொத்த நண்பர்களும் அவர்கள் குடும்பத்துடன் ஒரு மாளிகையில் கூடுகிறார்கள். அந்த இடத்தில் ட்ரூத் ஆர் டேர் என்னும் விளையாட்டை விளையாடுகிறார்கள். நேரம் போக போக ஒரு சிலரின் ரொம்ப அந்தரங்கமான விஷயங்கள் வெளிவர ஆரம்பித்திருக்கிறது. இது அவர்களுடைய துணையாருக்கு மன அழுத்தத்தை அளிக்கும் விதமாக மாறுகிறது. ஏற்கனவே சண்டையிட்டு முட்டி மோதி கொண்டிருக்கும் துணையார்களுக்கு இடையே ஒற்றுமை ஏற்பட்டு வழி செய்கிறது. அதன் பின்னர் என்ன நடக்கிறது என்பது தான் இந்த படத்தின் கதையாகும். அதன் பின் அந்தாக்ஷரி காவல் நிலையத்திற்கு பிரச்சனை என்று வரும் நண்பர்களை அந்தாக்ஷரி விளையாட வைத்தே வழக்கை முடித்து வைக்கும் போலீஸ் அதிகாரி. ஒரு கட்டத்தில் மர்ம நபர்கள் ஒருவரிடம் இருந்து அவர்களிடையே மக்களுக்கு கொலை மிரட்டல் வருகிறது. அதை தொடர்ந்து நடக்கும் திகில் சம்பவங்கள் தான் படத்தின் கதை என சொல்லப்படுதுங்க.